இன்டகிரலில் கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸில் இன்டகிரல் சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இன்டகிரல் ஆஃப் tan ஸ்கொயர்ட் எக்ஸ் சீக்கன்ஸ் பவர் 4x dx. இதில் பாருங்கள், tan ஸ்கொயர்ட் எக்ஸு சீக்கன் பவர் 4xன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கு நம்மளுக்கு நார்மலாக வந்து இன்டகிரல் ஃபார்முலா தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, இதை நம்ம ஒரு சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் இன்டகிரல் ஃபார்முலா போடணும். இப்போ இதை வந்து I ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். கொடுத்துருக்க சம்மை வந்து I ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் tan ஸ்கொயர்ட் எக்ஸ் சீக்கன்ஸ் அதாவது டீக்கன் பவர் 4x எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு ரெண்டாக பிரிச்சிடும். ஏன் பிரிக்கிறோங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அடுத்து tan ஸ்கொயர்ட் எக்ஸு, இந்த சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 + tan ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு ஐடென்டிட்டி எழுதணும். சீக்கன் ஸ்கொயருடைய ஐடென்டிட்டி என்ன? சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர்ட் எக்ஸ். அதனால தான் நம்ம இதை ரெண்டாக பிரிக்கிறோம். சீக்கன் பவர் 4xை வந்து சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு ரெண்டாக பிரிச்சிருப்போம். ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னா, சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸை நம்ம tan ஸ்கொயர்ட் எக்ஸாக மாற்றுறதுக்காக அப்படி பிரிச்சிருப்போம். அப்போ tan ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் 1 + tan ஸ்கொயர்ட் எக்ஸ். சீக்கன் ஸ்கொயர்ட் பொதுவாக என்ன எழுதுகிறோம்? 1 + tan ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். அடுத்து இன்னொரு சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். ஏன் இதை மட்டும் அப்படியே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம இது வந்து என்னென்னா, இதுக்கு நம்ம ஐன்னு சொல்லி நம்ம போய் இங்கே வந்து எடுத்துக்க போகிறோம். அப்போ நம்ம ஐயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் நமக்கு தேவைப்படும். அதனால் ஒரு சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸை மட்டும் என்ன பண்ணுறோம், நம்ம 1 + tan ஸ்கொயர்ட் எக்ஸாக மாற்றிக்கிறோம். இப்போ இதை இங்கே இருக்கிற tan ஸ்கொயர்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம t அப்படிங்கிறத எடுத்துக்கணும். டேனை வந்து எப்படி எடுத்துக்கலாம்? t ஈக்குவல் டு tan x அப்படின்னு எடுத்துக்கணும். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dt ஈக்குவல் டு tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு dx. கொடுத்துருக்க சம்மில் நம்ம வந்து இது டேரெக்டாக இதுக்குள்ள நம்மளுக்கு ஃபார்முலா தெரியாது. இந்த மாதிரி நிறையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற வேல்யூவை வந்து நம்ம t அப்படின்னு எடுத்து அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு dx. tan xை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு dx அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், எங்கெங்கே tan இருக்கோ அங்கேயெல்லாம் போய் நம்ம tன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கப்புறம் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் dx எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் நம்ம dtன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ tan ஸ்கொயருக்கு என்ன போட போகிறோம்? tan இருக்கிற இடத்துல போய் tன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் t ஸ்கொயர்னு வரும். இங்கேயும் t ஸ்கொயர்னு வரும். இங்கே வந்து சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் dxங்கிறத அப்படியே எடுத்துகிட்டு என்ன போட போகிறோம்? dtன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், I ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கோம்? இந்த tan இருக்கிற இடத்துலலாம் போய் tன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ t ஸ்கொயர் ப்ளஸ் 1 + t ஸ்கொயர், அந்த சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் dxக்கு பொதுவாக dtன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இவங்க ரெண்டு இது உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். t ஸ்கொயர் ப்ளஸ் t பவர் 4 dt. அடுத்து இந்த dtயை வந்து தனித்தனியாக இன்டகரல் பிரிக்க போகிறோம். இன்டகரல் ஆஃப் t ஸ்கொயர் dt ப்ளஸ் இன்டகரல் ஆஃப் t பவர் 4 dt. இதை பார்த்துக்கோங்க, t ஸ்கொயர் dt அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காமனாக ஒரு ஆள் தான் சனி. அதனால் இதுக்கு தனியாக இன்டகரல் எடுத்துடக்கூடாது. t ஸ்கொயர் dtனா ஒரே ஆள். இப்போ இதை நம்ம வந்து இன்டகரல் எடுத்தோம் அப்படின்னா t³/3 வரும். இதை இன்டகரல் எடுத்தால் t பவர் 5/5ன்னு வரும். அதான் நம்ம ஃபார்முலா என்ன இருக்குதுல, x பவர் n ஈக்குவல் டு இன்டகரலோட ஃபார்முலா என்னது? x பவர் n+1/n+1 அப்படிங்கிற ஃபார்முலா. அதனால் அதே போல் இந்த பவரை கூட 1 ஆட் பண்ணணும். அதே போல் அது பவரோட ஆட் பண்ணதை கீழே அப்படியே போடணும். அப்போ t³/3 ப்ளஸ் t பவர் 5/5 ப்ளஸ் c அப்படின்னு வந்துடும். இப்போ டீங்கிறது நம்ம ஏற்கனவே வந்து tan xன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம். அதை தூக்கி நம்ம இங்கே எழுதணும். அப்போ tan³ x/3 ப்ளஸ் tan பவர் 5x/5 ப்ளஸ் c. இவ்வளோ ஆன்சர். தேங்க்யூ.